வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக தவா பன்னீர் ரேப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே பன்னீரை பெரிய பெரிய பீஸாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரஃப்பாக வெங்காயம் அண்ட் கேப்சிகம் அதே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குடமிளகாலேருந்து விதையெல்லாம் நீக்கிடுங்க. இங்கே வந்து சாட் மசாலா தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர் தேவைப்படும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை நம்ம அந்த மசாலாவில் ஊற வைக்கணும். ஸோ எல்லா மசாலா பொடிங்க ஒன்றா சேர்த்துக்கோங்க. தயிர், தேவைக்கேற்ப உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து இந்த பன்னீரை வந்து இந்த மசாலாவில் 15 நிமிஷத்துக்கு நீங்கள் கலந்து ஊற வச்சுக்கணும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பன்னீரை நல்லா கலந்து ஊற வச்ச பாடு மிதமான தீயில் பேனை காய வச்சு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சாக்கா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பன்னீரை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். அப்படியே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பன்னீர் காய்கறி வேகணும். இப்போ இந்த பன்னீரை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு சிறிய தீயில் வேக விடணும். அப்பப்போ நீங்கள் வந்து கலந்துடணும். அடி பிடிச்சி தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் வற்றி பன்னீர் அந்த காய்கறி நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் இது வதக்கி இந்த தயாரான பன்னீர் மசாலாவை அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. நீங்கள் சப்பாத்தி கல்லை மிதமான தீயில் காய வச்சுடுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பரோட்டா ரெசிபி எப்படி தயார் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிபி வீடியோ பார்த்து நீங்கள் பரோட்டாஸ் வீட்லேயே தயார் பண்ணலாம். அப்படி இல்லையா, சிம்பிளாக இப்போ உங்களுக்கு கடையிலேயே இந்த பரோட்டாஸ் வந்து ஈஸியாக வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி பரோட்டாவை வந்து நல்லா 2 பக்கமும் திருப்பி எண்ணெய் போட்டு சுட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு, பிளாக் லிங்க்கு, டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் லிங்க்கு, சேம் ரெசிபி வந்து இங்கிலீஷ் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கு, எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பரோட்டா ரெடி பண்ணியிருக்கோங்க. தயார் பண்ண பன்னீரை வந்து சென்டரில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பரோட்டாவை வந்து ரோல் பண்ணி கடையில் எப்படி சர்வ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.